தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். ஆட்டோ, டாக்ஸி, செடான், மேக்ஸி கேப், டாடா ஏஸ், 25 சீட் மினி பஸ் எல்லா வண்டியும் இந்த ஆப்குள்ளே அட்டாச் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ண உடனே அப்ரூவல் கொடுத்துருவாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். திரு வில்சன், இந்த விவகாரம் களத்தில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி மற்றும் தாவேகா 2 நாளில் ஒரு பெரிய அறிவிப்பு வெளியிடலாம் அவர் சொல்கிறாரு. தேர்தல் காலத்தில் வேகம் எடுக்கக்கூடிய கட்சிகள், தொகுதி பங்கீடு, தேர்தல் அறிக்கையெல்லாம் போயிட்டுருக்கு. அதிமுக திமுக எப்படி பார்க்குறீங்க வில்சன்? இப்போ அதிமுக திமுக அப்படின்ற களம் வேற, இப்போது நாம் தமிழர் தாவேகா அப்படின்ற களம் வேற. இப்போ இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த தேர்தல் களம் அப்படின்போது, கூட்டணி களம் அப்படின்போது தாவேகாவும் நாம் தமிழரும் ஒரே இடத்துல தான் இருக்காங்க, ஒரே பாதை. அதாவது எங்களுடைய சித்தாந்தங்கள், எங்களுடைய கொள்கைகள், எங்களுடைய நிபந்தனைகள்னு கூட சொல்லலாம். இதை ஏற்றுக்கொண்டு வருகிறவர்கள் வரட்டும் அப்படின்னு தான் 2 பேரும் சொல்கிறாங்க. இது வரைக்கும் யாரும் வரல அப்படின்றது கலை யதார்த்தம். என்ன, இவங்க வேட்பாளரை போட்டாச்சு, அடுத்த கட்ட பயணத்துக்கு போயிட்டாங்க. இவங்க இன்னும் கொஞ்சம் காத்திருப்பு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இது அந்த கதை. ஆனால் திமுக அதிமுகவை பொறுத்த வரைக்கும் மிக அனுபவம் வாய்ந்த கட்சிகள், ஆட்சியில் இருந்த கட்சிகள். அதுவும் கடந்த 50 ஆண்டுகளாக 31 வருடங்கள் தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி அதிமுக. ஒன்று பொன்விழா கண்ட கட்சி, மற்றொன்று பவள விழா கண்ட கட்சி. ஆனால் ஆண்டதில் 31 வருடங்கள் அது அதிமுக தான் அதிகம் அப்படின்றது. இன்னொரு விஷயம், தனியாக 234 தொகுதிகளையும், நாடாளுமன்ற தேர்தலில் 39 தொகுதிகளையும், பாண்டிச்சேரியில் சேர்த்து 40 தொகுதிகளையும் ஒரே சின்னத்தில் நின்று வெற்றி பெற்ற கட்சி, கூட்டணி இல்லாமல் அப்படின்றது ஒரு உதாரணம். ரெண்டாவது என்னென்னா, இப்போது ஒரு தேர்தலோட இலக்கணம் என்னென்னா, ஒரு ஆட்சி 5 வருடங்கள் பூர்த்தி செய்கிறது. அது திமுகவோ எந்த கட்சியோ ஆட்சி செய்கிறாங்க. அந்த 5 வருடத்தில் எதிர்கட்சியாக எதிர்வரிசையில் இருந்து என்ன செய்திருக்கிறீங்க? அது நீங்கள் எதிர்கட்சியாக கூட இருக்கலாம், இல்லை எதிர்கட்சியில் உங்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் எதிர்கட்சி வரிசையில் இருந்து மக்கள் பிரச்சனைக்காக என்னென்ன விஷயங்களுக்காக போராடி இருக்கிறீர்கள்? ஆயிரக்கணக்கான போராட்டங்களை தன்னுடைய 82 மாவட்டங்களையும் நடத்தி இருக்கிற ஒரு கட்சி அதிமுக. கடந்த 5 ஆண்டுகளில் தொடர்ந்து எத்தனையோ முறை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், எத்தனையோ முறை ஆர்ப்பாட்டங்கள் நடந்திருக்கிறது, உண்ணாவிரத போராட்டங்கள் நடந்திருக்கிறது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்காக, மக்கள் பிரச்சனைக்காக, தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத பிரச்சனைக்காக, தொழிலாளர் பிரச்சனைக்காக, விவசாயிகள் பிரச்சனைக்காக, மாணவர்கள் பிரச்சனைக்காக, மீனவர்கள் பிரச்சனைக்காக, செவிலியர்கள், மருத்துவர், அத்தனை பிரச்சனைக்காகவும் போராட்ட களத்தில் நின்ற ஒரு கட்சி அதிமுக. அது ஒன்று. அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா, கட்டமைப்பை மேம்படுத்தணும் தேர்தல் நேரத்தில். அப்போது 67,000 பூத்துலையும் அந்த பிஎல்ஏஸை நிறைவாக வாக்குச்சாவடி முகவர்களை போட்டு அவர்களுக்கு தனியாக பயிற்சியும் கொடுத்த ஒரு கட்சி அதிமுக. இது 2வது கட்டம். 3வது கட்டத்தில் பார்த்தீங்கன்னா கூட்டணி அடுத்த கட்டத்துக்கு வரும். ஒரு கூட்டணி அதிமுக சைடில் யாருமே சேரலையேன்னு ஒரு விவாத பொருளாக இருந்துச்சு. கூட்டணின்றது அதிமுகக்கோ திமுகக்கோ ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான் அப்படின்றது தான். மற்றபடி அதுதான் பிரதானம் அப்படின்றது கிடையாது. மற்றபடி அதுவும் அதிமுகவுக்கு கூட்டணி தான் அப்படின்றது கிடையாது. பட் கூட்டணி ஆடட் அட்வான்டேஜ் தான். ஒரு ஜனநாயகத்தில் கூட்டணி ஆடட் அட்வான்டேஜ் தான், இல்லைன்னு சொல்ல. அந்த கூட்டணி உருவாகுவதற்காக உடனடியாக பிஜேபி கூட ஏப்ரல்லே கூட்டணி வச்சு, இப்பொழுது மற்ற கட்சிகள் சில கட்சிகளோட கூட்டணி வச்சு கூட்டத்தை ஸ்திரப்படுத்தி விட்டு 2வது கட்டத்துக்கு எங்கே போயிட்டாங்கன்னா, பிரதமர் தேசிய கட்சியோட கூட்டணி, அந்த பிரதமர் ஒரே மேடையிலிருந்து ஒன்றாக கூட்டணி கட்சிகள் கைகோர்த்து நின்று ஒருமித்த கருத்தோடு செயல்படக்கூடிய அளவுக்கு வந்தாச்சு. அது 3வது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரச்சாரம், மக்களை சந்திக்குது. 185 சட்டமன்ற தொகுதிகளை 120 நாட்களுக்குள்ள, கிட்டத்தட்ட 3 மாதத்துக்குள்ள, 4 மாதத்துக்குள்ள 71 வயதில் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கிற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி 185 தொகுதியில் ரெக்கார்டு. அது சட்டமன்ற தொகுதியில் ஒரு நாளைக்கு 3 தொகுதியில் தொடர்ந்து சூறாவளி பிரச்சாரம் தேர்தல் அறிவிக்க முன்னாடியே நடத்தி, கடந்த 4 ஆண்டுகளில் நான் என்ன செய்தேன், இந்த 4.5 ஆண்டுகளில் திமுக என்னெல்லாம் செய்யலை, மறுபடியும் நான் ஆட்சிக்கு வந்தால் உங்களெல்லாம் என்னெல்லாம் செய்வேன்ட்டு அந்த தொகுதி பிரச்சனை ஆழ அகலமாக எந்த குறிப்பும் இல்லாமல் பேசின ஒரு மனிதர். இது நடந்திருக்குது. இன்னொரு பக்கம் பிஜேபி அவர்களும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு அவங்களும் பிரச்சார பயணத்தில் போயிட்டாங்க. அன்புமணி அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சி அவங்களும் பிரச்சாரத்தில் போயிட்டு இருக்காங்க. எல்லாமே கூட்டணி கட்சிகள் பிரச்சாரத்தில் துவங்கிட்டாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதிமுக விருப்ப மனு வாங்கி முடிச்சாச்சு. விருப்ப மனு கிட்டத்தட்ட 8,000லேருந்து 10,000 பேருக்கு மேலே விருப்ப மனு கொடுத்தாச்சு. அந்த விருப்ப மனுவை வச்சு நேர்காணலும் நடத்தி முடிச்சாச்சு. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நேர்காணலும் நடத்தி முடிச்சிட்டாங்க. இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா தேர்தல் அறிக்கை ஃபைனலாக
ஏன்னா தேர்தல் அறிக்கைன்றது ரொம்ப முக்கியமானது. என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத ஒரு எழுத்துப்பூர்வமாக மக்களுக்கு உறுதித்தன்மையோடு கொடுக்க தான் தேர்தல் அறிக்கை. அது முதல் கட்ட தேர்தல் அறிக்கையை கொடுத்து 2வது கட்ட தேர்தல் அறிக்கையும் கொடுத்து இன்றைக்கு ஒரு பூரணத்துவம் ஒரு நிறைவோடு தேர்தலை எந்த சலனமும் இல்லாமல் சந்திப்பதற்கு தயாராக இருக்கிற கட்சி அதிமுக என்டிஏ கூட்டணி கட்சி. அதிமுக தலைமை இன்றைக்கு கூட பாராளுமன்றத்தில் தன்னுடைய கன்னி பேச்சில் திரு இன்பதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கேயே பேசுறாரு. அந்த 543 இருக்கிற உறுப்பினர் சபையில் இன்னும் 2-3 மாதத்தில் அதிமுக ஆட்சி தமிழ்நாட்டில் அமையும், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வருவார் அப்படின்னு அந்த மன்றத்திலே பேசினாரு. இன்னொன்றையும் பதிவு செய்ய விரும்புகிறேன், நம்ம ஊடகத்தில் இருக்கிறதால சொல்கிறேன். ஒரு முன்னணி ஊடகம் ஒன்று, ஒரு தொலைக்காட்சி ஊடகம், அதில் பத்திரிகையாளர் எந்த அளவுக்கு நிருபர்கள் தாக்கப்பட்டார்கள் கொடுமையாக ஒரு கனிம வள கொள்ளையை சொல்லும்போது, இன்றைக்கு வரைக்கும் அதில் எஃப்ஐஆர் இல்லைன்றது, யார் செய்தா என்ன செய்தாங்கன்று ஒரு ஜனநாயகத்துக்கு விரோதமான எப்பேற்பட்ட ஒரு ஆட்சி நடக்கிறது அந்த அவலம், அதை குறித்து நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பினார் இன்பதுரை அவர்கள். அதை பேசிய ஒரே கட்சி அதிமுக. இப்போ இது பாருங்க, இது எல்லாமே கண்டினியூஸாக செய்யறேன். மக்கள் ஓட்டு போடுறது அடுத்த விஷயம். நான் எந்த கட்சியும் குறைத்து மதிப்பிடல, எந்த கட்சிக்குனாலும் ஓட்டு போடணும். களத்தில் நிற்கணுமா இல்லையா? நாளொரு மேனியும் பொழுது வரணுமாக மக்களுக்கு பிரச்சனை வந்து கொண்டு இருக்கிறது இல்லையா? அந்த பிரச்சனைகளை சந்திக்கிற ஒரு கட்சி இருக்கணும் இல்லையா? அந்த இடத்துல இருக்கிறது எடப்பாடி பழனிசாமின்னு இன்றைக்கு மக்கள் நம்புகிறார்கள். அதுதான். ஏன்னா கடந்த காலத்தில் ப்ரூவ் பண்ணியிருக்காரு அவர் ஆட்சி காலத்தில் 4 வருஷத்தில். அதனால் மக்களுக்கு என்ன செய்யணும்னா, நிழலின் அருமை வெயிலின் தெரியும் இப்போ பார்த்துருக்காங்க. அதனால் அந்த ஆட்சி வந்து ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை நோக்கி எதிர்கட்சி இன்றைக்கு இருக்கிறது. அதனால் 2026 தேர்தலில் மக்கள் வந்து மக்களை சந்திக்கிறது இதுதான் தயார் பண்ணுறது, இதுதான் தயார். அப்புறம் மக்கள் ஓட்டு போடுறது அவங்க உரிமை. மற்றபடி எல்லா விதத்திலையும் எந்த குறையும் இல்லாமல் மக்களை சந்திக்க தயாராக இருக்கிற ஒரு கூட்டணி அதிமுக தலைமையில் இருக்கிற அந்த என்டிஏ. தொகுதி பங்கீட்டில் வந்து திமுக ஓரளவுக்கு வந்து முழுமை அடைஞ்சிருச்சு, இவ்வளோதான் அப்படின்னு ஓரளவுக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அதிமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு முழுமை பெற்று விட்டதா அப்படின்ற ஒரு கேள்வி தொடர்கிறது. இல்லை, ஒரு கூட்டணி அம்சமே எப்படின்னா, ஃபஸ்ட்டு கூட்டணி உருவாகுது, அதுதான் அடிப்படை. கூட்டணி உருவாகுது, அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற தொகுதி பங்கீடு. அதற்கு கூட்டணி உருவாயிடுச்சு இல்லையா? அதற்கு அடுத்து உருவாகி விட்டது. இல்லை தொகுதி பங்கீடு அடுத்தது. அதற்கு அடுத்தது வந்து எந்தெந்த தொகுதிகள் இது இருக்கிறது, எந்தெந்த தொகுதிகள். அதற்கு அடுத்த கட்டம் என்னன்னா, யார் யார் வேட்பாளர்கள். இந்த 3மே எப்போனா ரொம்ப நெருக்கத்தில் தான் வரும். மற்றதெல்லாம் மக்கள் பணி. இது வந்து கூட்டணிக்குள்ள நடக்கிற பணி. இது வந்து மக்களுக்கு இதுல தொடர்பு கிடையாது. இது கூட்டணிக்குள்ள நடக்கிற முக்கிய பணி அல்ல. அதான் இதுதானே முக்கியம், அதுதானே முழுமை பெறும். இல்ல அது கூட்டணி கட்சிகள் இப்போ வேகம் எடுக்கும் பொருள். அதான் நான் என்ன கேக்குறேன் இப்போ. இல்ல இப்ப சொல்றேன், அதாவது சொல்லிட்டேன், அதான் எத்தனை தடவை சொல்லிட்டேன் சார். அது உங்களுக்கு ஏற்பே இருக்காது சார். அதாவது நீங்க எதுக்காக கேக்குறீங்கன்னா, உங்களுக்கே நம்பிக்கை இருக்குது அதிமுக தான் ஆட்சி வைக்க போகுது. அப்போ முதலமைச்சர் யாரு? முதலமைச்சர். ஏன்னா மற்ற கட்சிக்கு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது, தோக்கிற கட்சிக்கு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப ஜெயிக்கிற கட்சிக்கு கண்டிப்பா கேட்கணும். அந்த நம்பிக்கை இருக்குது அவங்களுக்கு, அதிமுக கண்டிப்பா வெற்றி பெறும். அப்போ முதலமைச்சர் யார்? முதலமைச்சர். அதுலயே தான் நிற்பாங்க. அதனால அந்த கணக்குக்கு நான் வரல. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நீங்க கூட்டணியை பற்றி கேட்டீங்கல்ல, கூட்டணி என்பதை விட தொகுதி பங்கீடு, கூட்டணி ஓரளவுக்கு நீங்க வந்துட்டீங்க. அதிமுக கூட்டணியில் இருக்கிற ஏதாவது ஒரு கட்சி ஏங்க இன்னும் கூட்டணி பேச்சுவார்த்தை, இன்னும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்தலன்னு கேட்டாங்களா? ஆனால் திமுக கூட்டணியில் கேட்டுனே இருக்கிறாங்கல்ல. மூச்சுக்கு 300 தடவை. நவம்பர்லயே நாங்கள் குழு அமைச்சிட்டோம் கிரீஷ் சோடங்கிற தமிழ் மேல. இன்னைக்கு வரைக்கும் எங்களை கூப்பிட்டு பேச மாட்டீங்களா? நாங்க என்ன செய்யறது? அதுதான் வேகம் எடுக்குது, அதுதான் வேகம் எடுக்கிறதா நம்ம குறிப்பிடுறோம். இங்க கேட்காம இருக்காங்க. எடுக்கல சார்ங்க, அங்க முரண்பாடு இருக்குது சார். இங்க அந்த முரண்பாடே இல்ல. மெதுவா பேசிக்கலாம்னு சொல்றாங்க எல்லா கட்சியும். எல்லா கட்சியும் ஒன்றும் அவசரம் இல்லை, மெதுவாக பேசிக்கலாம். நம்ம களத்தில் இறங்கி மக்கள் பிரச்சனைக்கு போராடலாம். நம்ம கூட்டணி வச்சாச்சு, தொகுதி ஒதுக்கீடோ தொகுதி பங்கீடோ மெதுவாக பேசிக்கலாம்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் திமுக கூட்டணி எப்போத்துலேருந்து இருக்குது? சீனியாரிட்டி அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 9 வருஷம் இருக்கிற கூட்டணி. இது 9 நாளைக்கு முன்னாடி, 9 மாதத்துக்கு முன்னாடி உருவான கூட்டணி தான். அந்த கூட்டணியில் நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் சீட்டு கொடுக்கலையே, பேசலையேன்னு கேட்குறாங்க. அந்த ஆதாங்க அங்கே வெளிப்படுதா இல்லையா? அப்போ எந்த இடத்துல வந்து முரண்பாடு இருக்கிறது? அதுதான் இன்னைக்கு யதார்த்தம். அதை தான் பார்க்கணும் நீங்க. அதாவது 8 ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவான கூட்டணியும் அப்படியே இருக்கும்னு சொல்ல முடியாது. 8 நாளைக்கு முன்னாடி உருவான கூட்டணி பிரிஞ்சிரும்னு சொல்ல முடியாது.
ரெண்டும் கூட்டணி தான் தேர்தல் நேரத்தில். இது இருக பிடிக்கவும் இருக்கும், அது விரிஞ்சு போகவும் வாய்ப்பு இருக்கிறது. இந்த பின்னணியில் தேமுதிகவாக இருக்கட்டும் அல்லது பாமக மருத்துவர் ராமதாஸ் தலைமையிலான பாமக இருவரும் வெளியில் தான் இருக்காங்க. அவங்க இன்னும் எந்த கட்சியிலும் எங்கேஜ் ஆகலை அல்லது ஆக்கலை அல்லது ஆக்க முடியல இல்லை ஏற்கலை, எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஒரு தேர்தல் கூட்டணின்றது தேர்தல் உடன்பாடு சார். தேர்தல் முடிஞ்ச உடனே அந்த கூட்டணியில் இருந்த கட்சிகள்லாம் எதிர்கட்சி. என்ன ஒரு 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 பரிதாபம்னா திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் அதை மறந்துட்டாங்க. அவங்க எதிர்கட்சியில் வரிசையில் உட்காந்துருக்காங்களா, ஆளுங்கட்சி வரிசையில் உட்காந்துருக்காங்களா? எதிர்கட்சி வரிசையில் தானே உட்காந்துருக்காங்க. அவங்க எதிர்கட்சி தானே. தேர்தல் நெருங்கும் போது தான் கூட்டணி. நீங்கள் தேர்தல் முடிஞ்சிச்சுன்னா கூட்டணி கிடையாது. ஆட்சியில் பங்கு இருந்தால் கூட்டணி. அவங்க எதிர்கட்சி நம்மோன்ற நினைப்பையே மறந்து கம்யூனிஸ்ட் முதற்கொண்டு தொழிலாளர் போராட்டத்துக்கோ, மக்கள் போராட்டத்துக்கோ, வேங்கவயல் போராட்டத்துக்கோ, கள்ளக்குறிச்சி போராட்டத்துக்கோ, அதே மாதிரி அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை போராட்டத்துக்கோ, இல்லைன்னா கஸ்டடியல் டெத்து இன்னைக்கு வரைக்கும் 32 கஸ்டடியல் டெத்து அந்த போராட்டத்துக்கோ, ஆணவ படுகொலை போராட்டத்துக்கோ, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை போராட்டத்துக்கோ இன்றைக்கு வரைக்கும் பொறுப்பு டிஜிபிக்கு ஒரு பொறுப்பு டிஜிபி அதை பற்றி கேள்வி எழுப்பாத ஒரு நிலைமையில் அந்த கூட்டணி கட்சியில் இருக்குது. அதிமுக கூட்டணி அப்படி கிடையாது, சுதந்திரமான கூட்டணி. தேர்தல் நேரத்தில் ஒன்று சேருவோம், மற்ற நேரத்தில் மக்கள் பிரச்சனைக்காக பிரிந்து போராடுவோம் அப்படின்றதான் கூட்டணி இலக்கணமே. அதுதான் தேர்தல் இலக்கணமே, அதுதான். அதனால் தேமுதிக அவங்க முடிவை அவங்க எப்போ எடுப்பாங்க, அவங்க அப்ரோப்ரியேட் டைமில் எடுக்கட்டும். அதே மாதிரி நீங்கள் ராமதாஸ் ஐயா சொன்னீங்க, அவங்களும் அப்போ அப்ரோப்ரியேட் டைமில் தான் எடுப்பாங்க. இன்னொருத்தர் கிருஷ்ணசாமியும் இருக்கார், அவரும் நான் எப்போ முடிவெடுக்கணும் முடிக்கணும். அதுதான் சுதந்திரம், அதுதான் தேர்தல் ஜனநாயகத்தின் மாண்பே. அதுதான். வில்சன் விளக்கம் கொடுக்கட்டும். யாருக்கிட்ட போய் பேசணும்? ஜான் பாண்டியன் யாருக்கிட்ட பேசணும் சார்? இது புதுசாக உருவாகிற கூட்டணி. ஏற்கனவே முதல் நாளே எடப்பாடி பழனிசாமி பேட்டி என்ன கொடுத்தாரு? எடப்பாடி பழனிசாமி என்ன பேட்டி கொடுத்தாரு? நாங்க என்டிஏ கூட்டணியில் இணைஞ்சிருக்கிறோம், எங்க தலைமையில இன்றைக்கு தமிழ்நாட்டில் கூட்டணி, அகில இந்திய அளவில் மோடிஜி கூட்டணி தலைவர். அதுக்கு நாங்க என்டிஏ கூட்டணியில் சில கட்சிகள் இருக்கிறது. அப்போ அவங்களாம் எந்த கட்சியில் எந்த கூட்டணியில் இருந்தாங்க? சீனியாரிட்டி அடிப்பில் அவங்க என்டிஏ கூட்டணியில் இருந்தவங்க. அவங்க வெளியே போறாங்க வராங்க, வெளியே போறாங்க வராங்க, பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, அவ்வளவுதான். மற்றபடி என்ன முரண்பட்ட தலைவர்கள் ஒன்றாக உட்கார்ந்து பேட்டி கொடுத்தாங்களா இல்லையா? ஏன் சார் நீங்க தினகரன் இல்ல சார், ஒரு படையை எடப்பாடி பழனிசாமி ஒரு படையை யானையா பூனையா? இல்ல தமிழ்நாடு எடப்பாடி நான் சொல்றேன், ஒரு படையை முன்னின்று நடத்துறது யானையா பூனையா? சொல்லுங்க சார். மக்கள் தீர்ப்பு தரப்ப உங்களுடைய கருத்து பாருங்க. மக்கள் தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இது வந்து இப்போ நீங்கள் நம்ம ரெகுலராக இதை போட்டுட்ருக்கோம். அப்போ இதில் எப்படின்னா, நம்ம நியூஸ் 7 ரசிகர்களை தாண்டி, நேயர்களை தாண்டி ப்ரொஃபஷனலாக சில பேர் இருப்பாங்க இதை போடுறதுக்குன்னே, சில கட்சிகள் சார்பாக. அதனால் அதை பெருசாக நம்ம எடுத்துக்க முடியாது. பட் நான் இங்கே சொன்ன ஆதாரங்கள் சொன்னேன்ல, அதுதான் முக்கியம். அது அந்த நடுநிலையாளர்கிட்ட போய் சேரும், அவங்க முடிவெடுப்பாங்க. இப்போ 4 பேரும் 4 விஷயங்களை சொல்லியிருக்கோம், எல்லா கட்சி சார்பாக சொல்லியிருக்கோம். அந்த விஷயங்களை மக்கள்கிட்ட போய் சேருது. அந்த மக்கள் நம்பி அதில் எதை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அந்த மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க. அதனால் இந்த ரிசல்ட்டை வந்து முழுசாக நம்பணும் கிடையாது. நான் சகோதரி சொன்னதை நான் ஏற்றுக்கிறேன். அதுதான். இப்போ எக்ஸில் திமுக, வலையொலியிலும் திமுக கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் 3வது இடம் தாவேகாவிற்கு தந்திருக்காங்க. இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? இல்லை, அதை தான் சொல்கிறேன் நான். இது வந்து நம்பகத்தன்மை உள்ளது கிடையாதுன்றதை நான் கொஞ்சம் நாகரிகமாக சொல்லிட்டேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. மற்றபடி நான் சொன்ன விஷயங்களுக்கு நீங்கள் ஏதாவது பதில் சொன்னீங்களா? நான் சொன்னதில் ஏதாவது குறை கண்டீங்களா? அதிமுக கூட்டணியை பற்றிய விஷயங்களில் நீங்கள் ஏதாவது குறை கண்டீங்களா? குறை கண்ட ஒரே மனுஷன் நம்ம பூபதி ஜான் சொன்னார், அது கூட வேட்பாளர் சொன்னாங்களான்னாரு, அதுக்கும் பதில் சொல்லிட்டேன். மற்றபடி ஒரு தேர்தல் நடைமுறை ஜனநாயகத்தில் எதை செய்ய வேண்டுமோ அதை அதிமுகவும் என்டிஏ கூட்டணியும் பூர்த்தி செய்திருக்கிறது. இன்னும் செய்ய வேண்டியது இருக்கிறது. இன்னும் 3 மாதங்கள் காலம் இருக்கிறது. அதையும் நிறைவேற்றுவாங்கன்னு நான் நம்புகிறேன்.